மின் விநியோக தடையால் நேற்று பாதிக்கப்பட்ட கிளானா ஜெயா LRT ரயில் சேவை இன்று காலை 6 மணி தொடக்கம் வழக்கத்திற்கு திரும்பியது. இதையடுத்து எப்போதும் போல உச்ச நேரங்களில் ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும், உச்ச நேரங்களுக்கு வெளியே 7 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் கிளானா ஜெயா வழித்தடத்திற்கான சேவை தொடரும் என ரேபிட் KL நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எனினும் கிளானா ஜெயா, தாமான் பஹாகியா, ஏசியா ஜெயா ஆகிய LRT நிலையங்களில் எஸ்கலேட்டர் மற்றும் லிப்ட் வசதிகள் இன்னும் இயங்கவில்லை. அவற்றை பழுது பார்க்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவசர உதவி தேவைப்படும் பயணிகள் அங்குள்ள பணியாளர்கள் அல்லது உதவி போலீசாரின் உதவியை நாடலாம் என ரேபிட் KL கூறியது. சேவையில் ஏற்பட்ட தாமதத்திற்கு பயணிகளிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அது கூறியது. செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் மின் விநியோக முறையை மின்னல் தாக்கியதால் கிளானா ஜெயா LRT சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் உச்ச நேர பயன்பாட்டுக்கு சுபாங் LRT டெப்போவில் இருந்து கூடுதல் ரயில்களை இயக்க முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது.